இன்னும் மிகுதி. மே 2ஆம் தேதி. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, இப்போது ஆட்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், அவர்களை தண்ணீருக்கு அழகே அழைத்துச் செல், உனக்காக அவர்களை அங்கு பரிசோதிப்பேன். இந்த மனிதன் உன்னோடு செல்வான் என்று நான் கூறினால் அவன் போவான், அவன் உன்னோடு செல்ல மாட்டான் என்று நான் கூறினால் அவன் போக மாட்டான் என்றார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். எதிரியை உடனடியாக தாக்க எதிர்பார்த்து மக்கள் நீர்நிலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். சிலர் அவசரமாக கையில் சிறிது தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்லும் போது அதை உறிஞ்சினர். ஆனால் கிட்டத்தட்ட அனைவரும் முழங்காலில் குனிந்து ஆற்றின் மேற்பரப்பில் இருந்து நிதானமாக குடித்தனர். தங்கள் கைகளில் தண்ணீரை எடுத்தவர்கள் 10,000 பேரில் 300 பேர் மட்டுமே. ஆனாலும் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மீதமுள்ள அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். எளிமையான வழிமுறைகளால் பெரும்பாலும் குணம் சோதிக்கப்படுகிறது. ஆபத்து காலத்தில் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்ய விரும்புபவர்கள் அவசர காலத்தில் நம்பப்பட வேண்டியவர்கள் அல்ல. சோம்பேறிகள் மற்றும் சுயநலவாதிகளுக்கு கர்த்தர் தனது வேலையில் இடமில்லை. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் தங்கள் சொந்த விருப்பங்கள் கடமையை நிறைவேற்றுவதில் தாமதப்படுத்த அனுமதிக்காத ஒரு சிலரே. தேர்ந்தெடுக்கப்பட்ட 300 ஆட்கள் தைரியத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் விசுவாசமுள்ள மனிதர்கள். அவர்கள் சில வழிபாட்டால் தங்களை தீட்டுப்படுத்தவில்லை. கடவுள் அவர்களை வழிநடத்த முடியும், மேலும் அவர்கள் மூலம் அவர் இஸ்ரவேலுக்கு விடுதலை ஏற்படுத்த முடியும். வெற்றி எண்ணிக்கையை சார்ந்தது அல்ல. கடவுள் சிலரையும் பலரையும் விடுவிக்க முடியும். அவருக்கு சேவை செய்பவர்களின் குணாதிசத்தால் அவர் அதிக எண்ணிக்கையால் மதிக்கப்படுவதில்லை. மாறாக அவருக்கு சேவை செய்பவர்களின் குணாதிசத்தால் மதிக்கப்படுகிறார். கிறிஸ்துவின் சிலுவையின் வீரர்களாக இருக்க விரும்பும் அனைவரும் கவசத்தை அணிந்து மோதலுக்கு தயாராக வேண்டும். அவர்கள் அச்சுறுத்தல்களால் மிரட்டப்படக்கூடாது அல்லது ஆபத்துகளால் பயப்படக்கூடாது. அவர்கள் ஆபத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் எதிரியை எதிர்கொள்வதிலும் கடவுளுக்காக போரிடுவதிலும் உறுதியாக தைரியமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுபவரின் பிரஷ்டித்தத்தை முழுமையானதாக இருக்க வேண்டும். தந்தை, தாய், மனைவி, குழந்தைகள், வீடுகள், நிலங்கள் எல்லாம் கடவுளின் வேலை மற்றும் காரணத்திற்காக 2ஆம் பட்சமாக வைக்கப்பட வேண்டும். கடவுளின் அருளால் அவர் துன்பப்பட அழைக்கப்பட்டாலும் பொறுமையாகவும் மகிழ்ச்சியுடனும் தாங்க அவர் தயாராக இருக்க வேண்டும். அவரது இறுதி வெகுமதி அழியாத மகிமையின் சிம்மாசனத்தை கிறிஸ்துவுடன் பகிர்ந்து கொள்வதாகும்.